சுமார் 30 ஆண்டுகளாக இயங்காமல் இருந்த திக்கம் வடிசாலையை மீண்டும் வடமராட்சி பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் கொத்தணியிடம் இன்று பிற்பகல் 2 மணியளவில் கைதடி பனை அபிவிருத்தி சபையிலிருந்து நடந்து சென்று அதன் தலைவர் சகாதேவன் வடமராட்சி கொத்தணியிடம் உத்தியோகபூர்வமாக கடிதம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமராட்சி தென்மராட்சி உட்பட யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள், கொத்தணிகள் ஆகியவற்றின் தலைவர்கள், செயலாளர்கள், பணிப்பாளர்கள், பனை அபிவிருத்தி சபை பணிப்பாளர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா காலத்தில் குறித்த திக்கம் வடிசாலை தென்னிலங்கையில் உள்ள ஒருவருக்கு நீண்டகால குத்தகையில் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வொப்பந்தம் ரத்து செய்யப்பட்டே இன்று வடமராட்சி பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் கொத்தணியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த திக்கம் வடிசாலையில் பல லட்சம் போத்தல் சாராயம், பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் பயன்பாடின்றி நாசமாகியமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாள் இந்த தனி அபிவிருத்தி சபையினுடைய தலைவர், அதாவது புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர், திக்கம் வடிசாலை தொடர்பாக எடுத்துக்கொண்ட அந்த சபதத்தை உதாரணமாக திக்கம் வடிசாலை இவ்வளவு காலமும் தனி அபிவிருத்தி சபையினுடைய நிர்வாகத்துக்கு கீழ் செயல்பட்டு வந்த அந்த திக்கம் வடிசாலை இன்றைய நாள் அவர்களுடைய பணிப்பாளர் சபை கூடி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து இன்றிலிருந்து அதை திக்கம் வடிசாலையை பழையபடி வடமராட்சி பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் கொத்தணியிடம் அந்த நிர்வாக கையளிப்பு நடக்கின்ற ஒரு நிகழ்வு இன்று கைதடியிலேயே அவர் அந்த தீர்மானத்தினுடைய நடைபயணமாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது நெல்லியடி கரவட்டி பனை தென்னை வள கூட்டுறவு சங்கத்தை வந்தடைந்து அங்கிருந்து திக்கம் வடிசாலையை நோக்கி அவர்களுடைய நடைபயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னை இந்த இடம் வரைக்கும் வந்து சேர்வதற்கு துணை நின்ற எமது பணிப்பாளர் சபை உறுப்பினர் திரு நடராஜா கமலகரன் அண்ணன் அவர்களுக்கு முதலாவது வணக்கத்தை சொல்லி, என்னுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த பயணத்தோடு ஒத்துழைத்த தென்மராட்சி பனை தென்னை வள கூட்டுறவு சங்கங்களின் கொத்தணியின் பொது முகாமையாளர் அருட்செல்வம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி, இந்த நிகழ்வை ஏற்றுக்கொண்டு இதற்கான ஒத்துழைப்புகளை தந்த வடமராட்சி பனை தென்னை வள கூட்டுறவு சங்கங்களின் கொத்தணி பொது முகாமையாளர் திரு பார்த்திபன் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி, இந்த வடமராட்சி பனை தென்னை வள கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திரு ஜெயம் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி, மற்றும் என்னோடு இன்று அதிகாலையிலிருந்து பக்கத்துணையாக வந்த எமது பனை அபிவிருத்தி சபையின் மாவட்ட முகாமையாளர் திரு நிருஷன் மற்றும் என்னுடைய அலுவலக உதவியாளர் திரு ரவி மற்றும் எமது வெளிக்கள உத்தியோகத்தர் திரு பிரணவன் மற்றும் என்னுடைய வாகனச்சாரதி தனுஜன் மற்றும் எமது ஏற்றுமதியாளர் திரு விக்டர் ஆகியோருக்கும் எனது நன்றியை கூறி, இந்த இலக்கு வரை அழைத்து வந்ததற்கு அனைவருக்கும் இந்த விடயத்தை கூறியவுடன், தொழில்துறை நிர்வகிக்குள்ள கூட சமூக பொறுப்பு சார்ந்த உடன்படிக்கை தேவை. இது ஒரு சமூக தொழில்துறையை கொடுக்கக்குள்ள அந்த உடன்படிக்கை அதில் இல்லை. நீங்கள் யார்கிட்ட கல் வாங்க போகிறீங்க? அப்போ கல் எடுக்கிறாக்கள்கிட்ட ஒரு உடன்படிக்கை இல்லை. அப்போ யார் நம்புறது? இது இந்த தொழில் தனியார்கிட்ட கொடுத்து இந்த தொழில்துறை தான் வளரப்போகுதா அல்லது ஒரு சாராய கம்பெனி லைசன்ஸுக்காகத்தான் கொடுபட்டிருக்கான். அடுத்தது பனை என்று சொல்கிறது அடையாளம். எங்கட அந்த தொழில் அடையாளத்தை ஒரு தொழில் சார்ந்த வல்லுநர்களுக்கு தெரியும், நாங்கள் இழக்கக்கூடாது. இன்றைக்கு அந்த அடையாளத்தோடு ஒரு மாஃபியா தொழில்துறை ஒன்று இங்கே வளர இருந்தது. நாங்கள் அதுக்கு எதிராக போராட வேண்டியிருந்தது. அப்போ இதை நாங்கள் நிராகரிக்கிறதுக்கான பல காரணங்கள் எங்கள்கிட்ட தெளிவாக இருந்தது. அதால் அதை நிராகரிச்சிருக்கிறோம். நிராகரித்ததோடு நிற்காத அந்த நிறுவனம் எங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யக்கூடும். அந்த நேரத்திலேயும் உங்களோட தார்மீக ரீதியான ஒத்துழைப்பு, அதாவது நீங்கள் அதுக்காக நான் சொன்னால் நான் வந்த பிறகு யாரும் போராட தேவையில்லை, இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக இருக்கிறன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு போதுமாக இருக்குது, நாங்கள் சட்டப்பூர்வமாக செய்வோம் விஷயங்களை, நீங்கள் என்ன செய்யணும்னா விழிப்பாக இருக்கவும். இந்த கடந்த காலத்தில் நான் கேள்விப்பட்ட விஷயம், பல அதிகாரிகள் சங்க உறுப்பினர்கள் கூட பயத்தின் நிமித்தமோ நெருக்குவாரத்தின் நிமித்தமோ இந்த விஷயங்கள் நடக்கக்குள்ளே கண்மூடி இருந்த காரணங்கள் இருக்குது.
போராடின கால விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அதையும் நாங்கள் சொல்லத்தான் வேணும். ஆனால் பயத்தின் நிமித்தம் அப்போ இனி பயப்பட தேவையில்லை, நீங்கள் கண்மூடியும் இருக்க தேவையில்லை, நீங்கள் விஷயங்களை சொல்லுங்கள். நாங்கள் வீதியில் இருக்கிறோம், நீங்கள் போய் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்கள் சொன்ன காரியத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இது இந்த பெருமதியை உணர்த்துறதுக்காக தான் நான் நடந்து வந்து தந்தது. மற்றும்படி இதை உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பி போட்டு நாங்கள் இருக்கலாம், இந்த வெயிலில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் உணர்ந்து இனி இந்த தொழில்துறையை பாதுகாத்து, தொழில்துறையை மட்டும் இல்லை இந்த பனை வளத்தையும் அதை பாதுகாத்தா தான் அடுத்த தலைமுறைக்கு அது கிடைக்கும். அதுக்கான ஒத்துழைப்பை தர வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உபகரணங்களை அந்த நிறுவனம் கொள்முதல் செய்ததாக சொல்லி இருக்குது, நாங்கள் அதை அறிய வேணும். அதுக்கான முதலீடுகளை தாரத்துக்கு பலர் தயாராக இருக்கணும். அந்த முதலீடுகளை நன்கொடையாக தந்து சொசைட்டிக்கு கொடுக்குறதுக்கு, அதை விட சிறிய அளவிலான அந்த குடுவை பானை வடிமுறை என்று சொல்லி இருக்குது. இப்பெல்லாம் தொழில்நுட்பங்கள் இலகுவாக வந்திருக்குது, அந்த முறைக்கு போகலாமான்னு பார்க்குறோம். ஏனென்றால் வடமராட்சி கொத்தணிகள் 15 மில்லியன் பெறுமதியான கல்லில்லத்தில் ஊற்றப்பட்டிருக்கு 2 மாதம். எங்கள்கிட்ட கூட்டுறவு வங்கிகள் இருக்குது, நன்கொடையாளர்கள் இருக்கணும். இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய அதே நாளில் ஒரு வெளிநாட்டு அரச உதவி ஒன்றும் நன்கொடையாக கிடைக்கிறதுக்குமான உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. நான் கிடைச்சவரை அதை சொல்லலாம். சமூக தொழில்துறை என்றபடியால் வெளிநாட்டு உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, உத்தரவாதங்கள் கிடைச்சிருக்குது. நாங்கள் உடனடியாக திட்ட வரைவை போட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த வேலை ஒரு பக்கம் நடக்கும், சட்ட விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வயலில் உங்களுடைய நிதி நிலைமைகள் குறைவாக இருக்கிற பட்சத்தில் பங்கு செய்யாமல் வேறு சேவன்ற ஆக்களுக்கு அதுக்குள்ள இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி என்றால் அரச நிதி குறைவாக இருக்கிறபடியால் பொதுத்துறை நிறுவனங்கள் பங்கு சந்தைக்கு போகலாம் என்று சொல்லி அரசாங்கத்தின் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கான கணக்கு வழக்கில் நாங்கள் செய்யும் பட்சத்தில் இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிறபடியாக பங்கு அது வந்து எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். பங்கு என்று சொல்கிறது பங்கு சந்தையில் நிதி திரட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இது வந்து ஒரு பெரிய லாபமடையக்கூடிய தொழில்ன்றபடியாக தாங்கள் சங்கங்களுக்கு அந்த வழிகாட்டலை கொடுத்து சங்கங்கள் கொத்தணிகள் வந்து அதை நடத்துறதுக்கு நிதி ஆலோசனைகளை நாங்கள் வழங்கலாம், தொழில்நுட்ப ஆலோசனை வழங்கலாம். எங்களோட நோக்கம் பனை அபிவிருத்திச்சாவே இந்த தொழிலை நீ அபகரிக்கக்கூடாது. இனி அடுத்த வாரம் நிர்வாகங்கள் இதை சங்கங்கள் நடத்துறதுக்கான சட்ட ரீதியான வலுவை ஏற்படுத்தி கொடுக்குறதும், நிதி ஆலோசனைகளை வழங்குறதும், தொழில்நுட்பங்களை வழங்குறதும், ஏற்றுமதி சந்தைகளை இனங்காண்றதும் எங்களோட நோக்கமாக இருக்குது. அதை செய்து கொடுக்கும். இந்த நீங்கள் அனுமதிக்கிறால் இந்த வகையில் அனுமதியை கொடுக்குறீங்க. குறிப்பாக நீங்கள் சங்கங்கள் பத்திரிகைகள் இணைந்து அந்த தீர்மானத்தினூடாக அல்லது சட்ட வலுவான எங்களோட பணிப்பாளர் சபை என்றது பனை அபிவிருத்தி சபை என்று ஒரு சட்ட ரீதியான அமைப்பு, முழு அதிகாரம் பெற்ற அமைப்பு. இப்போ ஏற்கனவே இருந்த பணிப்பாளர் சபையில் ஒரு முறையற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதாவது அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுக்கான தெளிவான ஆவணங்கள் நாங்கள் பார்க்க முடியவில்லை. அதை விட இது தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களாகவும் தொழில்நுட்ப ஆலோசகர்களாகவும் நியமிக்கப்பட்ட ஆக்கள் சம்பந்தமாகவும் சந்தேகங்கள் இருக்குது. நாங்கள் கன விஷயங்கள் அதில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த பழைய தீர்மானம் தவறாக இருந்தால் ஒரு பணிப்பாளர் சபை ஒரு நிறுவனத்தின் நன்மைக்காக புதிய தீர்மானங்கள் எடுக்கலாம். இது திக்கம் படிசாலை உருவாக்கப்படையக்குள்ள என்ன நிலைமையில் இந்த கொத்தணிகள் அதை இயக்கிச்சதோ அதே நிலைமைக்கு கொடுக்கும். இதுதான் எங்கிற தீர்மானம், பணிப்பாளர் சபையில் தீர்மானம். அப்போ அது சட்டமில் உள்ளது. அதனால் யாரும் கேள்வி கேட்க இல்லை, ஏன் இப்படி செய்கிறீங்கன்ட்டு. ஏன் இதை இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்கல, என்னை ஊக்கப்படுத்திச்சினோம். என்னென்றால் இது ஒரு தலைமுறை கால பிரச்சனை. இது எப்படியாவது இந்த மக்களுக்கு கிடைக்க வேணும், தீர்வு கிடைக்க வேணுமன்றதில் உண்மையிலே இது ஒரு இனப்பிரச்சனை தீர்வு மாதிரி கதைக்கப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. என்ன காரணம் என்றால் 25 வருஷத்துக்கு முதலே பத்திரிகைகளில் வெளிவந்த விஷயம். வவுனியா வரைக்கும் 2000 ஆண்டு இது சார்ந்த அமைச்சர்கள் இருந்த காலத்தில் அமைச்சர்களுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை. அவர்கள் நினச்சிருந்தா சாதாரணமாக இந்த திக்கத்தை இயக்க வச்சிருக்கலாம். திக்கத்தில் இருந்த சொத்துக்களை சூறையாடுறது அப்படி என்று கடந்த காலத்தில் யோசித்து கொண்டிருந்தவே தவிர இதை திரும்ப மீள இயக்கி அந்த சமூகத்துக்கு கொடுக்கறதுக்கு யாரும் யோசிக்கவில்லை. அதுகின்ற ஒரு கொடுமைன்ற உச்சகட்டமாக என்ன நடந்தது என்றால் அந்த வடிசாலையே விற்கப்பட்டது. உண்மையில் விற்கப்பட்டது என்று தான் சொல்ல வேணும், கைமாற்றப்பட்டது. அந்த உடன்படிக்கையும் கடந்து
நாங்கள் பணியாற்ற வேண்டி இருந்தது. ஒரு 6 மாத போராட்டம். உண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக் அவர்கள் வந்த பிறகு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த ஊழல் நடைபெறாது, அரசாங்கத்துக்கு மேலே நம்பிக்கை. அதுக்கு பிறகு அரசாங்கம் அமைச்ச பிறகு இன்னும் நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஜனாதிபதி அவர்களும் கடந்த வாரம் சொல்லியிருந்தார், இந்த மே மாதத்தோடு இந்த ஊழல் செய்கிறார்கள் மாறுங்கண்டு. ஆனால் இன்னும் அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறார்கள் மாற இல்லை. எங்களை கடுமையாக எதிர்த்தினோம். உண்மையில் எங்களை உதவி செய்ய வேண்டிய ஆட்கள் கூட சில அலுவலர்கள், நான் இதில் தேர்தல் காலம் என்றபடியால் சில விஷயங்களை சொல்கிறது நல்லா இருக்காது, நாங்கள் இலக்கு அடைஞ்சிருக்கிறோம்ன்றதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நான் யாரையும் குறை சொல்ல வரையில்லை. அவ்வளோ எதிர்ப்புகளையும் தாண்டி எங்களோட பணிப்பாளர் சபை உறுப்பினர்களை உண்மையில் நான் அவைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம் சொல்ல வேணும். எப்படி என்றால் அவை ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து தந்திருக்கணும். என்னட்டு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு கடுமையான அர்ப்பணிப்பு வேணும். என்ன காரணம் என்றால் அந்த நிறுவனம் 1800 மில்லியன் எங்கள்கிட்ட நட்டஈடு கேட்குது. எப்படி கேட்குது என்றால் எங்களுடைய அபகரித்ததும் இல்லாமல் இதுவரைக்கும் எந்த அபிவிருத்தியும் செய்யாமல் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்குது. 1800 மில்லியன் நாங்கள் கட்ட வேணும். இந்த சொசைட்டியும் இந்த தனி அபிவிருத்தி சபையும் கட்ட வேணும். 2 வருஷமாக திக்கம் வடிசாலையில் வரக்கூடிய தங்களோட வருமானம் இழக்கப்பட்டிருக்கு. அது மறுவளமாக என்ன சொல்லுதென்றால், இந்த 25 வருஷமாக இந்த சமூகம், இந்த பிரதேசம் எத்தனை 1000 மில்லியனை இழந்திருக்கின்றதுக்கான மறுவளமான செய்தி அது. அதை பற்றி தான் நாங்கள் யோசிக்க வேணும். உண்மையில் 2 வருஷத்தில் 1800 மில்லியனை நாங்கள் செலுத்த வேணும் என்று சொன்னதுக்கு பிறகும் இந்த பணிப்பாளர் சபை, குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வியாபார அலகு, அவர்களின் ஆலோசனைகளும் எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. உண்மையில் புத்திஜீவிகளோட ஆலோசனைகளை பெற்று எல்லாரும் விருப்பமாக சொல்லியிருந்தோம், இதை எடுத்து அந்த சொசைட்டிக்கே கொடுங்கன்னு. நாங்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம். அந்த தீர்மானத்தின் பெருமதியை உணர்த்த வேணும். நாங்கள் சாதாரணமாக ஒரு பேப்பரில் முடிக்க இல்லை. 6 மாத போராட்டம். உண்மையில் நான் நோய்வாய்ப்படுற அளவுக்கு கூட அந்த நிலைமைகள் இருந்தது. அப்போ என்னுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர் கமலர் என்ன சொல்லுவார், இல்லை சேமன் நீங்கள் தைரியமாக செய்யுங்க, நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம் என்று. அப்போ இதுன்ற பெருமதியை உணர்த்துறதுக்காகவும் இந்த விஷயத்தை நாங்கள் இந்த மக்கள்கிட்ட கையளிக்கிறோம்ன்றதை வெளிப்படுத்துறதுக்காகவும், உண்மையில் திக்கம் பிரச்சனை என்றால் யாருக்கும் தெரியாது. அவர் நினைக்கணும் ஒரு வடிசாலைன்ற உரிமை பிரச்சனை இல்லை. வடமராட்சி கொத்தணியில் தலைவர்கிட்ட கேட்டால் தெரியும், புதுமையாளர்கிட்ட கேட்டால் தெரியும், 15,000 பேர் தொழில் செய்த இடம். விட்டை போய் பார்த்தால் ஒரு 500 பேர் உற்பத்தி செய்கிற கல்லை கூட வாங்கி உற்பத்தி செய்ய முடியாத சூழ்நிலை. அன்றைக்கு 15,000 பேர் 90ஆம் ஆண்டு தொழில் செய்த இடம். வடமாகாண பெனதநல கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்துக்குள்ளே, பேரணியத்துக்குள்ளே 95,000 பேர் அங்கத்தவர்களாக இருந்த காலம். இதுன்ற தோல்வி என்ன நடக்கும் என்று சொல்லிச்சுன்னா, இந்த சமூகத்தின் தோல்வியாக மாறும். யாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் போகும். ஆனால் அந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட தொகை அல்கஹோலை வாங்கியிருக்கு திக்கத்திட்ட இருந்து. இன்றைக்கு வரைக்கும் சாராய வியாபாரம் நடக்குது, கரஞ்சாராயம். உண்மையில் அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் வழங்கப்பட்டிருந்தால் இந்த சங்கங்கள் உற்பத்தி செய்கிற கள்ளத்தான் அவர் சாராயமாக்குவினமா, அல்லது சீனியை வடித்து அல்லது கசிப்பை வடித்து தான் பனஞ்சாராயம் விற்க போயினமான்னு தெரியாது. ஏனென்றால் அந்த உடன்படிக்கையில் கணக்க ஷரத்துக்கள், விதிமுறைகள் எல்லாம் தவறாக இருக்குது. ஒரு சமூக தொழில்துறையுண்ட தனியாருக்கு கொடுக்க அந்த தொழில்துறை பாதுகாக்கப்படுறதுக்கான கம்யூனிட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற அந்த உடன்படிக்கை, சமூக பொறுப்புணர்வு உடன்படிக்கை செய்யப்படும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.